அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருந்து சம்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சம்மன்னா என்ன? கோர்ட் ஒரு பர்சனுக்கு நீங்கள் கோர்ட்டு முன்னாடி அப்பியர் ஆகணும்னு சொல்லி விடக்கூடிய அழைப்பானையை தான் சம்மன்னு சொல்கிறோம். கோர்ட் யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்புவாங்கன்னு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு சிவில் ப்ரொசீஜர் கோட் 2 பேருக்கு அனுப்புவாங்க. ஒன்று டிஃபெண்டன்ட், இன்னொன்று விட்னஸ். நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோடில் மொத்தம் 158 செக்ஷன்ஸும் 51 ஆர்டர்ஸும் இருக்கு இல்லையா? அதில் சம்மன்ஸ் டு டிஃபெண்டண்ட்டை பற்றி செக்ஷன் 27லேருந்து 29 வரைக்கும் ஆர்டர் 5வும் டீல் பண்ணுது. சம்மன்ஸ் டு விட்னஸை பற்றி செக்ஷன் 31ல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் 16லேயும் சம்மன்ஸ் டு விட்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் சம்மன்ஸ் டு டிஃபெண்டன்ட் பார்க்கலாம். பிளெயின்டிஃப் டிஃபெண்டண்ட்டுக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ டிஃபெண்டண்ட்டுக்கு தனக்கு எதிராக என்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை தெரியப்படுத்தணும். அப்போ தான் அவர் கோர்ட் முன்னாடி அப்பியர் ஆகி அவர் தரப்பு வாதங்களை சொல்ல முடியும். எதிர்வாதிக்கு அவர் தரப்பு நியாயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். 2 பக்கமும் வாதி சைடும் எதிர்வாதி சைடும் கேட்டுட்டு தான் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதற்காக எதிர்வாதிக்கு அனுப்பக்கூடிய அழைப்பானை தான் சம்மன். இந்த விவரங்களையெல்லாம் செக்ஷன் 27லேயும் ஆர்டர் 5ஓட ரூல் 1லேயும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் 5க்கு கீழே மொத்தம் 30 ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல் 1ல் சொல்லப்பட்டிருக்க வேறு விஷயங்கள் என்னென்னா, எதிர்வாதி சம்மனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவரேவாகவும் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகலாம், இல்லைனா அட்வொகேட் மூலமாகவும் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகலாம். இந்த ரூல் 1ல் சொல்லப்பட்டிருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா சம்மன்லேயும் அந்த நீதிபதியோட கையெழுத்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டோட சீலும் இருக்கும். அடுத்ததாக ஆர்டர் 5ஓட ரூல் 2. இந்த ரூல் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபெண்டண்ட்டுக்கு சம்மன் அனுப்பும்போது சம்மன் மட்டும் அனுப்பாமல் அது கூட பிளெயிண்ட்டோட காப்பியும் சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. பிளெயிண்ட்டுனா என்னென்னா, வாதி வழக்கு தாக்கல் செய்யும்போது இது என்ன வழக்கு, எதிர்வாதி மேலே அவருக்கு என்ன குற்றச்சாட்டு, இந்த வழக்கில் அவர் என்ன பரிகாரம் வேண்டுறாரு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லி ஃபைல் பண்ணியிருப்பார் இல்லையா, அதுதான் பிளெயிண்ட்டு. இந்த பிளெயிண்ட்டு காப்பியும் டிஃபெண்டண்ட்டுக்கு கொடுத்தாதான் டிஃபெண்டண்ட் வாதி தன் மேலே என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அவரோட எதிர்வாதத்தை தயார் செய்ய முடியும். அடுத்ததாக ரூல் 3. ரூல் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டை பிளெயிண்டிஃபையோ டிஃபெண்டண்ட்லேயோ நேரில் அப்பியர் ஆக சொல்லி உத்தரவிடலாம். ஆனால் இதுக்கு சில விதி விலக்குகளும் இருக்குது. எந்தெந்த சிச்சுவேஷனில் யார் யார் நேரில் அப்பியர் ஆக தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி ரூல் 4ல் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் ரூல் 4, கோர்ட் அவங்களோட லோக்கல் லிமிட்ஸ், அதாவது அருகாமையில் வசிக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் நேரில் வந்து அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. அதாவது கோர்ட்டில் இருந்து 50 மைல்ஸுக்குள்ளே வசிக்கிற மக்கள், இல்லைனா வாகன வசதியெல்லாம் நல்லா இருக்குது, போக்குவரத்து நல்லா இருக்குது அப்படின்னா கோர்ட்லேருந்து ஒரு 200 மைலுக்கு உள்ளே வசிக்கக்கூடிய பர்சன்ஸை கோர்ட் நேரில் வந்து அப்பியர் ஆக சொல்லி சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. அப்புறமா சிவில் ப்ரொசீஜர் கோடோட செக்ஷன் 132, 133 இந்த 2 செக்ஷன்லையும் சில நபர்களுக்கு கோர்ட்டில் நேரில் அப்பியர் ஆகிறதுல இருந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக பொது வெளியில் அப்பியர் ஆகாத பெண்கள், பிரசிடெண்ட்டை, வைஸ் பிரசிடெண்ட்டை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நேரில் அப்பியர் ஆகிறதுல இருந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆர்டர் 5ஓட ரூல் 5ல் இருந்து ரூல் 8 வரைக்கும் இந்த சம்மனோட கண்டென்ட் என்னவாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரூல் 5. ரூல் 5ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் ஒரு சம்மனை அனுப்பும்போது அந்த சம்மனை எதுக்காக அனுப்புகிறாங்க, கேஸோட இஷ்யூஸை செட்டில் பண்ணுறதுக்கா இல்லைனா கேஸோட ஃபைனல் டிஸ்போசலுக்கா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணி அதை சம்மனில் தெளிவுபடுத்தியிருக்கணும். அடுத்ததாக ரூல் 6. ரூல் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபெண்டண்ட்டை ஒரு பர்டிகுலர் டேட்டில் அப்பியராக சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டை எதன் அடிப்படையில் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ரூல் 6ல் சொல்லியிருக்காங்க. டிஃபெண்டண்ட் எந்த இடத்துல வசிக்கிறாரு, அவருக்கு இந்த சம்மன் சர்வ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், சர்வ் ஆனதுக்கப்புறம் டிஃபெண்டண்ட் அவரோட ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த டேட்டை கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரூல் 7. ரூல் 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி அப்பியர் ஆகி ஆன்சர் பண்ண சொல்லக்கூடிய சம்மன்லேயே அந்த டிஃபெண்டண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அவர் எந்த டாக்குமெண்ட்ஸை சார்ந்து இருக்காரோ அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ ரூல் 7 படி ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் டிஃபெண்டண்ட் அப்பியர் ஆகி ஆன்சர் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அவரோட பொசஷனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆர்டர் பண்ணலாம். அடுத்ததாக ரூல் 8. ரூல் 8ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்மன் ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் த கேஸுக்காக அனுப்பப்பட்டதுன்னா
அந்த சம்மன் கூடயே டிஃபெண்டண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். என்ன டைரக்ஷன்னா, ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் அவர் அப்பியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவரோட விட்னஸஸையும் அப்பியர் ஆக வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம சம்மன்னா என்ன, சம்மனில் என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த சம்மனை எப்படி டிஃபெண்டண்ட்க்கு சர்வ் பண்ணலாம், அதாவது எப்படி அவருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆர்டர் 5ஓட ரூல் 9லேருந்து ரூல் 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் சம்மனை சர்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 பிரின்சிபல் மெத்தட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுது. இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா பர்சனல் ஆர் டைரக்ட் சர்வீஸ். இதை பற்றி ரூல் 10லேருந்து 18 வரைக்கும் டீல் பண்ணுது. பர்சனல் ஆர் டைரக்ட் சர்வீஸ்னால் கூடுமான வரைக்கும் சம்மனை நேரடியாக டிஃபெண்டன்ட் கையிலையோ இல்லைன்னா அவரோட அத்தாரைஸ்டு ஏஜென்ட்கிட்டேயோ கொண்டு போய் சேர்க்குறது. சப்போஸ் டிஃபெண்டன்ட்க்கு சம்மனை சர்வ் பண்ண போகும்போது அவர் அவரோட வசிப்பிடத்தில் இல்லைன்னா அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய அடல்ட் மேல் இல்லைன்னா ஃபீமேல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது அந்த சம்மனை சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சம்மனை சர்வ் பண்ணும்போது சம்மனோட ஒரு காப்பியை தான் சர்வ் பண்ணுவாங்க. இன்னொரு காப்பி அவங்கக்கிட்ட இருக்கும். அதில் சம்மனை யார்கிட்ட கொடுக்காங்களோ, டைரெக்டாக டிஃபெண்டன்ட் கிட்ட கொடுக்குறாங்களா இல்லைனா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்களோ, யார்கிட்ட கொடுக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து இவங்க கையில் இருக்கக்கூடிய காப்பியில் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அடுத்ததாக செகண்ட் மெத்தட் என்னென்னா சர்வீஸ் பை கோர்ட். சம்மனை கோர்ட்டை சர்வ் பண்ணுறது. இதை பற்றி ரூல் 9ல் சொல்லியிருக்காங்க. டிஃபெண்டன்ட் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வசிக்கும்போது கோர்ட் ஆஃபீஸரோ இல்லைனா ஒரு அப்ரூவ்டு கொரியர் சர்வீஸோ இல்லைனா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட்டு, ஃபேக்ஸு, மெசேஜு, இமெயில் இந்த மாதிரி மீன்ஸ் மூலமாக சர்வ் பண்ணுவாங்க. அடுத்ததாக மூணாவது மெத்தட் என்னென்னா சர்வீஸ் பை பிளேன்டிஃப். இதை பற்றி ரூல் 9A சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் ரூல் 9A பிளேன்டிஃப் கோர்ட் கிட்ட அப்ளை பண்ணி பெர்மிஷன் கேட்கணும் அவங்க டிஃபெண்டன்ட்க்கு சம்மன் சர்வ் பண்ணுறதுக்கு. ரூல் 9ல் கோர்ட் சம்மனை சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, இன் அடிஷன் டு தட் பிளேன்டிஃபும் அதே சம்மனை சர்வ் பண்ணுவாங்க. அடுத்த மெத்தட் என்னென்னா சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ். இதை பற்றி ரூல் 17, 19, 20 சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டிஃபெண்டன்ட் சம்மனை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணி சைன் பண்ண மறுத்துட்டாங்க, இல்லைன்னா சர்விங் ஆஃபீஸரால் டிஃபெண்டரோட ரெசிடென்ஸில் டிஃபெண்டண்ட்டை கண்டுபிடிக்க முடியலை, அந்த சம்மனை சர்வ் பண்ண முடியலைன்னா சம்மனோட ஒரு காப்பியை டிஃபெண்டரோட வீட்டில் அவர் அடிக்கடி பார்க்கக்கூடிய பிளேஸில் அஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சம்மனை ஒட்டுறதுனால டிஃபெண்டன்ட் எப்போ அங்கே வராங்களோ அப்போ அந்த சம்மனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சம்மனை சர்வீஸ் ஆஃபீஸர் டிஃபெண்டண்டோட ரெசிடென்ஸில் அஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கோர்ட்லேயும் தெரியப்படுத்திடுவாங்க. அடுத்ததாக 5வது மெத்தட் என்னென்னா சர்வீஸ் பை போஸ்ட். சப்போஸ் டிஃபெண்டண்ட்டோ அவங்களோட ஏஜென்ட்டோ சம்மனை வாங்க மறுத்துட்டாங்க, அதை டெலிவரி எடுத்துக்கலை அப்படின்னா கோர்ட் அவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சம்மனை டிஃபெண்டன்ட் வாங்காத பட்சத்தில் அதில் சர்விங் ஆஃபீஸர் ரெஃப்யூஸ்டுன்னு என்டோஸ் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த டாபிக் என்னென்னா சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் இன் ஸ்பெஷல் கேசஸ். இதை ரூல் 21லேருந்து 30 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னென்னா டிஃபெண்டன்ட் வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லைனா வேறு கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கோர்ட் சம்மனை டிஃபெண்டன்ட்க்கு டைரெக்டாக சர்வ் பண்ணாமல் அவங்க எந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்காங்களோ அந்த கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த கோர்ட் டிஃபெண்டன்ட்க்கு சம்மனை சர்வ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா டிஃபெண்டன்ட் இந்தியாவுக்குள்ளேயே இல்லை, இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஏதோ ஒரு பிளேஸில் வசிக்கிறாரு, அவருக்கு இந்தியாவுக்குள்ளே அத்தாரைஸ்டு ஏஜென்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணலாம். சம்மனை டிஃபெண்டன்ட் எந்த பிளேஸில் வசிக்கிறாரோ அந்த அட்ரஸ்க்கே போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஃபேக்ஸ் மெசேஜ், இமெயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் மூலமாக அவருக்கு சம்மனை அனுப்பலாம். அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா டிஃபெண்டன்ட் ஒரு பப்ளிக் ஆஃபீஸராக இருக்கார், ரயில்வே கம்பெனி இல்லைனா லோக்கல் அத்தாரிட்டியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா சம்மனை அவருக்கு அனுப்பாமல் அவரோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அவர் மூலமாக டிஃபெண்டன்ட்க்கு சர்வ் பண்ணலாம். சப்போஸ் டிஃபெண்டன்ட் ஒரு சோல்ஜராகவோ செயிலராகவோ ஏர்மேனாகவோ இருக்காங்கன்னா கோர்ட் அவங்களோட சம்மனை அவங்களோட கமாண்டிங் ஆஃபீஸருக்கு அனுப்பலாம். சப்போஸ் டிஃபெண்டன்ட் ப்ரிசனில் இருக்காங்க அப்படின்னா ப்ரிசனுக்கு யார் இன்சார்ஜாக இருக்காங்களோ அந்த ஆஃபீஸருக்கு சம்மனை அனுப்பலாம். சப்போஸ் டிஃபெண்டன்ட் ஒரு கார்ப்பரேஷனாக ஒரு கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் சம்மன் அதோட செக்ரட்டரிக்கு அனுப்பலாம். ஆர்டர் 5ல் உள்ள 30 ரூல்ஸில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான்.
இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ் ஆஃப் சம்மன் டு டிஃபெண்டன்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் சர்வீஸ் ஆஃப் சம்மன் டு விட்னஸ் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.